அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். மீன் வயிற்றுக்குள்ளிருந்து யோனா ஜெபம் பண்ணினார். பாருங்கள், யோனாவை தேவன் நினிவேக்கு அனுப்புகிறார். ஆனால் அவரோ தர்ஷீஷுக்கு புறப்பட்டு போகிறார். போகிற வழியிலே தேவன் கடல் கொந்தளிப்பை உண்டு பண்ணி அங்கு ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி கப்பல் ஆட்கள் கடலிலே அவனை தூக்கி போடும்படி செய்கிறார். கடைசியிலே மீன் விழுங்கி விடுகிறது. மீன் விழுங்கின பிற்பாடு அது ஒரு பெரிய மீனா இருக்கும். அது கடலின் ஆழத்துக்குள் போகிறது. அந்த இடத்திலிருந்து யோனா ஜெபம் பண்ணுகிறார். வேதத்திலே எனக்கு ரொம்ப நேசிக்கிற ஒரு ஜெப பகுதி என்றால் இந்த வேத பகுதி தான். பாருங்கள், யோனா கடலின் ஆழத்தில் இருந்து அவர் ஜெபிக்கிற வார்த்தைகளை இன்றைக்கு நாம் வாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே சமமான பகுதிகள் அல்லது நல்ல நிறைய இருக்கும்போது நம்ம நல்லா ஜெபிப்போம். ஆனால் சில போராட்டங்கள், சில கடினமான காரியங்கள் நடக்கும்போது அந்த ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறது என்பது அநேக பேராலே முடியாது. சிலர் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை மறந்துட்டாரு, என் வாழ்க்கை இவ்வளவுதான், இனிமேல் நான் வேலை வர முடியாது என்று சொல்லி நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஜெபிக்கவே மறந்துடுவாங்க. அவங்க கஷ்ட நேரத்தில் ஜெபிக்கவே மறந்துடுவாங்க. பைபிள் வாசிக்க மறந்துடுவாங்க. ஆனா யோனாவை பாருங்கள், கடலின் ஆழத்திலே மீன் வயிற்றுக்குள் இருந்து அவர் ஜெபிக்கிறார். அவருடைய ஜெப வார்த்தைகள் சிலவற்றை வாசிக்கும் போது அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த இடத்திலிருந்து இவரால் ஜெபிக்க முடிகிறதே என்று யோசிக்க தோன்றும். பாருங்கள், யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்கிறார், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்ணுவேன் என்கிறார். 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இப்படி பயங்கரமான ஒரு சூழல். அதாவது திரும்ப நாம பூமிக்கு வருவோமா அல்லது திரும்ப நம்முடைய வாழ்க்கை மாறுமா, இனி நம்ம பிழைப்போமா என்கிற நம்பிக்கையற்ற இடத்திலிருந்து யோனா ஜெபம் பண்ணுகிறார். அருமையான சகோதரா சகோதரி, இந்த யோனாவை போல உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடினமான பாதைகளிலே இனிமேல் நம்மெல்லாம் மேல வர முடியுமா அப்படிங்கிற நினைக்கிற இடத்துல நீங்க ஜெபித்ததுண்டா? உங்க கஷ்டத்துல, உங்க வியாதியில, உங்க போராட்டத்துல நீங்க ஜெபித்ததுண்டா? ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அந்த இடத்துல தான் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து ஜெபிக்கும் போதுதான் ஒரு விசேஷித்த வல்லமை வெளிப்பட்டு தேவன் கிரியை செய்வார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில நீங்க கடினமான பாதைக்குள்ள கடந்து போறீங்களா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையை தட்டி எழுப்பி நீங்கள் திரும்பவும் ஜெபிக்க ஆரம்பிங்கள். நிச்சயமாய் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வார். பாருங்கள், வேத புத்தகத்திலேயே ஒரே வார்த்தையிலே ஒரு தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வந்தவர் இந்த யோனா மாத்திரமே. அவரை தேவன் அந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளிப்பட பண்ணுகிறார். மீன் ஒரு நினிவேயின் கடற்கரையிலே கக்கி விட்டு சென்று விடுகிறது. வெளியே வருகிறார். யோனா சொல்லுகிறார், இன்னும் 40 நாட்கள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்படும். ராஜா முதல் ஆடு மாடுகள் வரைக்கும் உபவாசித்து மனம் திரும்புகிறார்கள். அருமையான சகோதரா சகோதரி, இன்னைக்கு நீ நெருக்கப்படலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஏதோ ஒரு காரியத்திலேயோ, பாவத்திலேயோ, சஞ்சலத்திலேயோ, தேவன் சொல்லாததை செய்ததினாலேயோ, ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உங்கள் வாழ்க்கை வேறு கோணங்களில் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் மனம் திரும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, திரும்பமாய் நம் உற்சாகமே ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது, இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காய் ஆண்டவர் தருவார். உங்களை தேவன் வித்தியாசப்படுத்துவார். இடைவிடாமல் ஜெபியுங்கள். உங்கள் நெருக்கமான நேரத்தில் தான் அதிகமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை
மிகுந்த அற்புதங்களுக்குள் நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாய் மாறுவதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, யோனாவினுடைய ஜெப வாழ்க்கை எங்களுக்கு ஒரு முன் உதாரணம். ஆண்டவரே, மீன் வயிற்றிலிருந்து யோனா ஜெபித்தது போல அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து யோனா ஆண்டவரை உம்மை நோக்கி பார்த்தது போல நாங்களும் எங்கள் கடினமான சூழ்நிலையில் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. எங்கள் ஜெபம் அதிகமாகட்டும், உபவாசம் அதிகமாகட்டும், வசனம் அதிகமாகட்டும், உம்மை தேடுகிறது அதிகமாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.